சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். சார் இந்த சொல்லுங்க. ஹிடன்பர்க் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். போன வருடம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போ திருப்பியும் அவங்க வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. வெறும் அவங்க அதானி குரூப் மேல மட்டும் இல்லாம செபியோட பிரசிடென்ட் மேலே வச்சிருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? எப்ப இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் இருக்கதா செய்யும். ஓகே. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து வீக்கா இருக்கு. ஹை லெவல்ல போயிட்டு ஃபால் ஆயிருக்கு. இந்த ஜப்பனீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இன்னும் அதுவே இன்னும் ரிகவரி முடியல. ஸோ மார்க்கெட் இஸ் அண்டர் வீக்னஸ்ல தான் இருக்கு. டெக்னிக்கலி வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா கூட டெக்னிக்கலி வீக்கா இருக்கு. இது போல எனி பேட் நியூஸ் வந்ததுன்னா ஃபர்தர் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்தபோது தெர் வாஸ் எ சிவியர் இம்பாக்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். 1 or 2 டேஸுக்கு ஷார்ப் ஃபால் இருந்தது. ஓகே. இந்த தடவை கூட அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம we need to see. பட் எனி பேட் நியூஸ் இஸ் நாட் குட் ஃபார் த மார்க்கெட். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறையே ஒரு 1-2 நாட்களுக்கு மார்க்கெட்ல பிரச்சனை இருந்துச்சு. அப்பயாவது அவங்க வெறும் அதானி நிறுவனத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அது தொடர்பான மிச்சம் எல்லாத்துக்குமே சேர்ந்து அஃபெக்ட் ஆச்சு. இப்ப செபி அவங்களுமே உள்ள இருக்கு, அவங்களோட நம்பகத்தன்மையிலுமே ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது இன்னும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து செபிங்கிறது ரெகுலேட்டர் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஆமா. அதோட சேர்மன் மேல அலிகேஷன்ஸ் இருக்கு. ஈவன் தே டினைட் இட். ஓகே. பட் அலிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில கம்பெனிஸ் மேல ஃபர்தரா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த கம்பெனிஸ் ரிப்போர்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் இண்டெக்ஸ்ல இருக்கிறதுனால மார்க்கெட் பிராட் இண்டிசஸும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு மண்டே அன்னைக்கு காலையில தெரியும் how it will have a impact அப்படின்ட்டு. இது இந்தியா ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே. ப்ராப்ளி 1 or 2 டேஸ்ல எப்படி போகுன்ட்டு. எஃப்ஐஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸா சேல் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக்ல. ஓகே. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வரும்போது ஃபர்தர் செல்லிங் அக்ரெசிவா டொமஸ்டிக்லி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓகே. மார்க்கெட் ஷார்ப்பா கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேனிக் செல்லிங் வரும்போது ஒரு ஒரு 3-4 டேஸ்ல ஃபர்தரா வேற எதுவும் நெகட்டிவ்னஸ் இல்லைன்னா ரிகவர் ஆயிடும். ஓகே. ஓகே. இப்ப நீங்க கணிக்கிறதுபடி இது ரொம்ப பெரிய நீண்ட தாக்கமா இருக்காது. ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகே. சப்ஜெக்ட் டு இதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்டென்சிட்டினா இதுல வந்து இந்த டீடைல்டு ரிப்போர்ட்ல என்ன மாதிரி இருக்கு, இதோட ட்ரூனஸ் எப்படின்னு தெரியாது. அதுல ரிப்போர்ட் தான் வந்திருக்க வழியா அது ரியலாவே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. ஸோ இட் இஸ் அ ரிப்போர்ட், இட் இஸ் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் எப்போதுமே எப்படி இருக்குன்னா இன்ஃபர்மேஷனுக்குலாம் ரியாக்ட் பண்ணும். அதனாலதான் அது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் இமீடியட்டா ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது கரெக்டா தப்பாங்கிறது போக போக தான் தெரியும். அது மேபி 6 months ஆகலாம், 9 months ஆகலாம், 1 year கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. ஓகே. பட் இமீடியட்டா ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு ஜஸ்ட் இருக்கும், ஒரு இமீடியட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எஃப்ஐஐஸும் சேல் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக்ல. அவங்க தொடர்ந்து சேல் பண்ணினாங்கன்னா சப்போர்ட் இருக்காது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சேல் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஷார்ப்பா ஃபாலோ ஆகும். இது எல்லாமே தவிர்த்து இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட் 24,000 டச் ஆயிருக்கு. இப்போ 18,000 17,000ல வாங்கினவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அவங்க ப்ராஃபிட்டும் புக் பண்ணுவாங்க இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுட்டு. ஸோ மார்க்கெட் கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. யாரெல்லாம் மார்க்கெட் குள்ள வரலையோ இந்த மாதிரி ஒரு 5% 6% ஃபால் ஆச்சுன்னா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். பட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்டா தான் இருக்குன்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கிறோம். பட் வில் கம் டு நோ ஒரு 1 or 2 days. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.